கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி ஆயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10. கர்த்தர் இந்த வசனத்தின் உணவு என்கிற தேவையை குறித்து பேசுகிறார். சிங்கக்குட்டிகள் கூட ஒருவேளை தாழ்ச்சியடைந்து பட்டினி ஆயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையில் விசேஷித்த ஒரு நன்மை, அதுவும் அடிப்படை தேவையான நன்மை என்னவென்றால், நமக்கு சாப்பாடு குறைவே வராது என்பதாய் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையுமே படைத்தார். அதற்கான தேவைகளையும் சந்திக்கிறவர். ஆதலால் ஆவி ஆத்மாவை குறித்து மட்டும் நம்முடைய ஆண்டவர் கவலைப்படுகிறவர் அல்ல, சரீர தேவைகளையும் குறித்து கவலைப்படுகிறார். 4000 பேரை போஷித்த அற்புதத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாட்களும் ஆவியிலும் ஆத்மாவிலும் பலப்பட ஆவிக்குரிய ஆகாரமாகிய வசனத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, சரீர தேவைகளையும் குறித்து கவலைப்பட்டதை பார்க்கிறோம். என் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்களே, இப்படியே போனால் வழியில் சோர்ந்து போவார்கள் என ஆண்டவர் பரிதபித்து சரீர தேவைகளான உணவையும் கொடுத்து போஷித்து ஆத்மாவையும் சரீரத்தையும் திருப்திப்படுத்தி அனுப்பினார். அதே போல பரமண்டல ஜெபத்திலும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கும்படி கட்டளையிட்டார். ஆதலால் 7 நாட்களும் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. விசேஷமாக அடிப்படை தேவையான சாப்பாடு என்ற நன்மை குறைவில்லாமல் கொடுத்து திருப்தியாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை மட்டுமல்ல, உங்களை கொண்டு அநேகரை போஷிப்பார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், ஜெபித்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, எங்கள் ஆவி ஆத்மாவின் தேவைகளை மட்டுமல்ல, எங்கள் சரீர தேவைகளையும் நீ சந்திக்கிறவர் என்பதை அறிந்து கொண்டோம். அதிலும் எங்கள் சரீரத்தின் அடிப்படை தேவையான உணவை அனுதினமும் குறைவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.